ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கஷாயம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக ஒரு கஷாயம் கிடையாது. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு, சளி இருமல், வறட்டு இருமல், அதுக்கு பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் ரொம்ப உடம்பு முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த கஷாயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன கஷாயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா ஆடாதொடன்ட்டு சொல்கிறாங்க. இந்த லீஃபு இது நல்லா பெருசாக இருக்கும். நல்லா மா இலை மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. இது நம்ம டெய்லி நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம வெளியில் வச்சிருந்தாலுமே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா வாடாமல் தாங்க இருக்குது. நம்ம இதில் தான் நம்ம கஷாயம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் நல்லா ஒரு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. அதை வந்து ஜஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. வெத்தலை கிள்ளுற மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். அப்புறம் வந்து நம்ம மிளகு போட்டுக்கிறோம். மிளகை வந்து நல்லா க்ரன்ச் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சீரகம் போடணும். அப்புறம் மஞ்சத்தூள். உங்களுக்கு துளசி கிடச்சதுன்னா துளசி, அப்புறம் ஓம இலை கிடச்சிச்சின்னா ஓம இலை. எனக்கு வந்து சீடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அஜ்வைன் சீடு அது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா கொதிச்சு நம்ம பாதி கிண்ணத்துக்கு நமக்கு வற்றணும். வற்றுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்ல சூடாக கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கதாங்க செய்யும். கொஞ்சம் சூடாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 5 mlக்கு நம்ம கொடுக்கலாம். அது வந்து நம்ம தேன் கலந்து கூட கொடுக்கலாம், இல்லை பனங்கல்கண்டு கலந்து கொடுக்கலாம். இது வந்து நம்ம மதியம் இப்போ நைட்டு நீங்கள் போட்டு சொன்னீங்கன்னா நல்லா இஞ்சிடும். அப்புறம் இலையில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காலையிலையும் நம்ம குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம நைட்டு ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். குழந்தைங்களும் கண்டிப்பாக குடிக்கலாம். யாருனாலும் குடிக்கலாம். இதை குடிச்சு பாருங்கள். நல்ல எஃபெக்டாக இருக்குது. பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சுகர் கண்ட்ரோலுக்கு வருது. இன்சுலின் போடுறவங்களுக்கு கூட கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.